இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கர்நாடக மாநிலம் கல்புர்கி பகுதியை சேர்ந்தவர்கள் வெங்கடேஷ் உமாதேவி தம்பதியர். இவர்களுக்கு திருமணமாகி ஒரு மகன் உள்ளார். வெங்கடேஷ் வீட்டில் இருந்த நிலையில் காலையில் திடீரென வீட்டுக்குள் உருட்டு கட்டைகளோடு புகுந்த 3 நபர்கள் வெங்கடேஷின் கால்களை அடித்து உடைத்திருக்கிறார்கள். வலி தாங்காமல் வெங்கடேஷ் அலறிய நிலையில் 3 நபர்களும் தப்பிச் சென்று விட்டனர். இந்த சம்பவத்தை அறிந்த வெங்கடேஷின் மகன் அவரை மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்து யார் அந்த 3 பேர் என போலீசார் விசாரணையை தொடங்கினர். அப்போது வெங்கடேஷ் அளித்த தகவலின்படி உறவுக்காரர்களான சுனில், ஆரிஃப், மனோகரை கைது செய்தனர். மேலும் வீட்டில் இருந்த எந்த பொருளும் திருடு போகவில்லை என்பதையும் போலீசார் உறுதிப்படுத்தினர். போலீசார் 3 பேரிடமும் நடத்திய தீவிர விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. வெங்கடேஷுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமணத்தை மீறிய உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் வெங்கடேஷ் அந்த பெண்ணோடு தனிமையில் அடிக்கடி சந்தித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனை அறிந்த வெங்கடேஷின் மனைவி உமாதேவி பலமுறை கணவரை எச்சரித்துள்ளார். ஆனாலும் கணவர் தவறான உறவை கைவிடவில்லை என கூறப்படுகிறது. கணவரின் கால்களை உடைத்துவிட்டால் பின்னர் அந்த பெண்ணின் வீட்டுக்கு எப்படி செல்வார் என நினைத்த மனைவி இதற்காக தனது உறவினர்களான ஆரிஃப், மனோகர், சுனில் ஆகியோரை தொடர்பு கொண்டு 5 லட்சம் பணம் கொடுத்து காலை உடைக்க வைத்தது தெரிய வந்துள்ளது. மனைவியின் சதித்திட்டம் வெளிச்சத்திற்கு வந்த நிலையில் அவரையும் போலீசார் கைது செய்தனர். திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு கால்கட்டு என திருமணம் நடத்தி வைப்பதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் திருமண ஆன நபருக்கு மனைவி கால்கட்டு போட்டுவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.